பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எகிப்து தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்ட யோசேப்புக்கு தனக்கு பிறந்த இரண்டாவது மகனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இதற்கு பலுக பண்ணினார் அல்லது இரட்டிப்பு பலன் என்று அர்த்தமாகும். ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையில் அடிமையாக விற்கப்பட்டு பொய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் மிகுந்த வேதனைகளை அனுபவித்த அந்த அந்நிய தேசத்தில் தேவன் அவனுக்கு கொடுத்த ஆறுதலையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் இந்த வசனம் தெளிவாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இருக்கும் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தேவன் நினைத்தால் நம்மை அதே இடத்தில் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். நாம் அநேக சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் தேவன் அந்த சிறையிருப்பை மாற்றி நம்மளை உயர்த்தி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு நம்மளை பலுக பெருக பண்ணுவார். எனக்கு பிரியமானவர்களே, யோசேப்பு தனது முதல் மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். மனாசே என்பதற்கு மறதி என்று அர்த்தமாகும். இரண்டாம் மகனுக்கு எப்ராயிம் பலன் என்றும் பெயரிட்டார். நாம் கடந்த கால காயங்களை மறந்துவிட்டு வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதங்களை பெற்று வளர வேண்டும். மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் தேவன் அந்த தீமையை நமக்கு நன்மையாக மாற்றி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு யோசேப்பின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணமாகவும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.